வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். என் கையில் இன்றைக்கி இந்த ஷியோமியோட ரெட்மி 5 மொபைல் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் ஷியோமியோட ரெட்மி நோட் 5 ப்ரோ மற்றும் நோட் 5 இந்த மொபைலுக்கான ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்ஸ் எல்லாம் விட கொஞ்சம் சீப்பான மொபைல் ஃபோன், என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன். போன வருஷம் லான்ச் ஆன ரெட்மி 4க்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனத்தை இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோன் தவிர ஒரு சாஃப்ட் கிளியர் கேஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், வாரண்டி மற்றும் யூசர் கைட், பவர் அடாப்டர் 5 வோல்ட் 2 ஆம்பியர் பவர் அடாப்டர் மற்றும் சிம் எஜெக்டர் டூல்னு கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மெட்டல் பாடி டிசைன், முழுக்க மெட்டல் பாடி, டாப்லேயும் பாட்டம்லேயும் ஃபுல்லாக மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்குது. விஷுவலி அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஷியோமியோடைய ரெட்மி 4லேருந்து இவங்க ஒரே டிசைன் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ எந்த வித்தியாசமும் கிடையாது பார்க்குறதுக்கு. பட் உங்கள் அன்றாட யூசேஜுக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன், ஸ்டடியான மொபைல் ஃபோன் வேணும்னா இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும். ஸோ மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், அப்புறம் 2 ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக், அப்புறம் நாய்ஸ் கேன்சலிங்க்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்ஃப்ராரெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. ஸோ ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட்மி 5 மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 5.7 இன்ச் டயகனலி. இது வந்து HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான், அதாவது 720p ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல என்ன விதமான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் 2.5D கர்வ் கிளாஸ் எட்ஜஸ்ல கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. டிஸ்பிளேயோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டிஸ்பிளே இவ்வளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாவே இருக்கு. ஷியோமி வந்து ஒவ்வொரு தடையும் அவங்க ப்ரைஸை குறைச்சிக்கிட்டே போறாங்க, ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ இவ்வளோ வியூவிங் ஆங்கிள்ஸ் பாருங்க எவ்வளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு கிறிஸ்பாக தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணலுடைய கிரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு தெளிவாக தெரியுது. ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல் கலர்ஸ் வந்து உள்ளதுபடி தெரியுது. HD டிஸ்பிளேலேயே நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ ரெட்மி 5 பொறுத்த மட்டும் பின்புறத்தில் ஒரு சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு சிங்கிள் கேமரா, அது வந்து 5 மெகா பிக்சல் கேமரா. ஆனால் பேக் சைடில் ஒரு சிங்கிள் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய யூஐ பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்த ஷியோமியோடைய மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. யூஐயில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் எதுவும் எனக்கு தெரியல. இதனுடைய ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேனரோமா, டைமர், ஆடியோ, அப்புறம் மேனுவல் மோட், ஸ்ட்ரைட்டன் மோட், பியூட்டிஃபை மோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த மேனுவல் மோட் பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் மேனுவல் மோட் கொடுத்துருக்காங்க ஒழிய அதில் ஒயிட் பேலன்ஸும் ஐஎஸ்ஓவும் தவிர வேறு எதுவும் நீங்கள் மாற்றுற மாதிரி அவங்க கொடுக்கல. ஆனால் அதுக்கு மேனுவல் மோடே கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி, கேமராவோட யூஐ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஒவ்வொரு ஷாட் கிளிக் பண்ணுறதுக்கு அடுத்த ஷாட் கிளிக் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. போட்டோஸோடைய தரமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. 8000 பெருமான இந்த மொபைல் ஃபோனில் இவ்வளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரியர் கேமரா அதுவும் 12 மெகா பிக்சல்ஸில் இந்த தடவை 1.25 மைக்ரான்ஸுக்கு பிக்சல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ லோ லைட்டோடைய ஃபோட்டோகிராஃபிஸ்ல லோ லைட் ஃபோட்டோகிராஃபில நாய்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த பிரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்குறப்போ அந்த நாய்ஸ் கூட அக்செப்டபிள்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா வெறும் 5 மெகா பிக்சல் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் என்ன பொறுத்த மட்டும் மெகா பிக்சல் கவுண்ட் பெரிய பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா லைட் நல்லா இருந்துச்சுன்னா ஷார்ப்பான இமேஜஸ் போட்டோ எடுக்குது. லைட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இமேஜ் பார்க்கறதுக்கு சாஃப்டா தெரியுது. ஸோ அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி வச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு. ஓகே, மொபைல் ஃபோனுடைய ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லவுடா இருக்கு. நம்ம எப்பயும் கேட்குற மாதிரி சிங்கம் ட்ரெய்லரை ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்டதுல 102 டெசிபல்ஸ் வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் உடைய வால்யூம் போகுது. மொபைல் ஃபோனுடைய ஸ்பீக்கர்னு வச்சு நம்ம தரத்தை எடை போட்டோம்னா ஸ்பீக்கருடைய குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட நேரத்தில். இதை வந்து நான் 3.5mm ஆடியோ ஜாக் போட்டு நான் கேட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸோட குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கும். பட் ஹெட்ஃபோன் ஜாக்கை பொறுத்த மட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 450 ஆக்டோகோர் ப்ராசஸர்.
இதுல 2GB வேரியன்ட், 3GB வேரியன்ட் மற்றும் 4GB வேரியன்ட் கிடைக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது 3GB வேரியன்ட். இதுல வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குது. சென்சார்னு பாக்குறப்போ எல்லா சென்சரும் இருக்கு, கைரோஸ்கோப் உள்பட எல்லா சென்சரும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லா மொபைல் போன்ல கொடுத்துட்டாங்க. 3GB வேரியன்ட்டுமே மல்டி டாஸ்கிங் நல்லா ஹேண்டில் பண்ணுது. ஸோ இப்போ என்னுடைய யூசேஜ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நான் க்ளோஸ் பண்றது கிடையாது. நான் ஓபன் பண்ணிட்டு அது பாட்டு ஓடிட்டே இருக்கும் பின்னாடி. பட் அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து எந்த விதமான லேகும் எனக்கு தெரியல. கேம் சில சமயம் லோட் பண்றப்போ லேட் ஆகுது லோட் ஆகிறதுக்கு. பட் ஒன்ஸ் கேம் லோட் ஆயிருச்சு அப்படின்னா கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. கேமுடைய கிராபிக்ஸோட குவாலிட்டி நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ என்ன பொறுத்த மட்டும் கிராபிக்ஸோட குவாலிட்டி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப அக்செப்டபிளான ஒரு கிராபிக்ஸ் குவாலிட்டியா தான் இருக்கு. முக்கியமான விஷயம், எந்த இடத்துலயும் ஃப்ரேம் டிராப்ஸ் இல்லாம கேம் விளையாடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ஹீட்டிங் பிரச்சனை எதுவுமே கிடையாது மொபைல் போன்ல. தொடர்ந்து யூஸ் பண்ணாலுமே 30 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 8 டிகிரில இருந்து 9 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது வெளியே. ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இந்த மொபைல் போன்ல கிடையவே கிடையாது. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேம் விளையாடுறதுக்கும் சரி, மொபைல் ஃபோனை ரெகுலர் லைஃப்ல நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஹார்ட்வேரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரெட்மி 5ல ரன் ஆகிட்டு இருக்க சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Android 7.1.2 தான். ஆனால் அதுக்கு மேலே இவங்க லேட்டஸ்ட் MIUI 9.2 கொடுத்துருக்காங்க. Android Oreo இந்த மொபைல் ஃபோனில் இருந்திருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். பட் MIUIலேயே எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ MIUI 9ல என்னென்ன புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் இங்கே இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான லேகும் தெரியல. மொபைல் ஃபோன் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓவராலா. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 5ல 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முந்தின இருந்த வெர்ஷன் ரெட்மி 4லையும் பார்த்தீங்கன்னா 4100 mAh பேட்டரி. ஸோ அதை விட இந்த மொபைல் போன்ல பேட்டரியோடைய அளவு கம்மியா இருந்தாலுமே இந்த மொபைல் போன்ல ஒரு லோ எண்ட் ப்ராசஸர் Snapdragon 450 வந்து லோ எண்ட் ப்ராசஸரா இருந்தாலும் ரொம்பவே ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர்ங்கிறதுனால இந்த மொபைல் போனுடைய பேட்டரியோடைய திறன் பாத்தீங்கன்னா மாடரேட் யூசேஜ்ல ஒரு நாள் வரைக்கும் வருது. தொடர்ந்து மொபைல் போனை நீங்க கேம் விளையாண்டுட்டு இருந்தீங்களோ இல்லாட்டி படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட 4 to 5 hours வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. இந்த ரெட்மி 5 உடைய பாக்ஸ்ல ஒரு 5V 2A சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர் வச்சு மொபைல் போன் நீங்க சார்ஜ் பண்றப்போ 2ல இருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது 0ல இருந்து 100% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இந்த மொபைல் போன் ரெட்மி 5 உடைய ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா 8000 ரூபாய். அதாவது 2GB மற்றும் 16GB வேரியண்டோட விலை பாத்தீங்கன்னா 8000 ரூபாய். 3GB மற்றும் 32GB வேரியண்டோட விலை பாத்தீங்கன்னா 9000 ரூபாய். 4GB மற்றும் 64GB வேரியண்டோட விலை பாத்தீங்கன்னா 11000 ரூபாய். இந்த மொபைல் போன் 4 வேரியன்ட் கலர்ல இருக்கு, பிளாக், கோல்டு, ப்ளூ மற்றும் பிங்க். ஸோ என்ன கேட்டீங்கன்னா எந்த கலர் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த ப்ளூ மற்றும் பிளாக் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ரெட்மி 5 மொபைல் போன்ல எல்லாமே நல்லா இருக்கு. அதுவும் விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வச்சிருக்காங்க. ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், இந்த மொபைல் போன் நீங்க வாங்க முடியாத கஷ்டம் தான். ஸோ ஃபிளாஷ் சேல்ஸ்ல இது வாங்க முடியாம பல பேர் கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்தீங்கன்னா இந்த மொபைல் போன் ஓப்பன் சேல்ஸ்லயும் வந்துடும். பட் ஃபிளாஷ் சேல்ஸ்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா இந்த மொபைல் போன் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி வாங்குறதுக்கான ட்ரை பண்ணலாம். இதுதான் என்னுடைய விமர்சனம், ரெட்மி 5 மொபைல் போனுடைய விமர்சனம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.